ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நைட் என்ன பண்ண போகிறோன்னா உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், நான் 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். 3 வெங்காயம் போதும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு வெங்காயம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி 3 வெங்காயம் போதும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் நாங்கள் ஒரு 3 வெங்காயம் எடுத்துகிட்டு 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்தாச்சு. அண்ட் வந்து ரவை கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி வறுத்த ரவை தான், இருந்தாலும் நான் ஒன்ஸ் மறுபடியும் வறுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் எங்களுக்கு 1/4 கிலோ ரவை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்துட்டு ரவையை வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். என்ன தான் வறுத்த ரவை வாங்கினாலும் நம்ம வீட்டில் வறுக்கிற மாதிரி யாராவது லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க, லைட்டாக ஹீட் பண்ணாவே போதும். நம்மளோட டே வ்ளாக் வந்து இன்றைக்கி வந்து 2வது வ்ளாக் போடுறேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ் உங்களுக்கு இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அண்ட் டிப்ஸ் வரும். இப்போ வறுத்துறவை வந்து ஒரு தட்டில் வந்து கொட்டிக்கலாம் நம்ம. இப்போ அதே பேனில் வந்துட்டு தேவையான அளவு நான் எண்ணெய் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா காயட்டும். ரொம்ப காய விட்டுறாதீங்க. ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா கண்ணாடி பர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. Whisper truth as they flow down, and their songs entwine with the trees that stand, knotted in time by nature's hand. Each echoing step on the forest floor opens a through an ancient door. The silence alive yet brimming with sound. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ அப்படியே போயிட்டு வெளியே புயல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே போனால் கேட்டெல்லாம் திறந்துருக்கு. காற்றுல எல்லாமே திறந்துருச்சு. எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை எங்கள் டேனி வராரு வெளியே. இப்போ தான் வந்து பொறுமையாக எல்லாத்தையும் ஒரு விசிட் போடுவார் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. நம்ம கிச்சனுக்கு போயிட்டு அது நல்லா தண்ணி ஊற்றுனது நல்லா கொதி வருதான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை வந்து அதில் போட்டு கலந்துக்கலாம். நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. விட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டி பிடிச்சிக்கும். அப்புறம் ரவை சரியாக வேகாது. நல்லா கிண்டிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, கட்டிப்படாமல். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் கொஞ்சம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா சுட சுட உப்புமா ரெடி. டிக்குவா போயிருக்கும். நல்லா சுட சுட உப்புமா சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான்.
நான் கிளறி விட்டுட்டு உப்புமா எடுத்து வச்சுக்கலாம் தெரியல. A lullaby sung to the open sky. கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஒரு டிஷ். நான் இன்றைக்கி சக்கரை வச்சு சாப்பிட போகிறேன். Caught in the rhythm of the stars and the moon. Teach me the language of ஓகே கைஸ், பாய், குட் நைட். எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.